அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. டெல்லி வந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். பிரதமர் அலுவலகம் அமைந்துள்ள சவுத் பிளாக் கட்டிடத்தில் இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன்னர் பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்திற்கு வந்தார். அதன் பிறகு பிரதமர் வந்தவுடன் தற்போது சந்திப்பு தொடங்கி இருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தினுடைய பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து தற்போது பிரதமருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நிதி ஒதுக்கீடு, அதே போன்று மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட பல விவகாரங்கள் தொடர்பாக பிரதமருடன் ஆலோசனை நடத்துகிறார். அதாவது சென்னை மெட்ரோ 2வது திட்டத்திற்காக ஒன்றிய அரசினுடைய பங்காக 7425 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். பல மாதங்களாக ஒன்றிய அரசுடன் தமிழ்நாடு அரசு இந்த தொகையை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறது. கடந்த முறை தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. அதற்கு முன்பிருந்தே தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு இதன் தொடர்பாக கடிதங்களை அனுப்பியிருக்கிறது. பல முறை கோரிக்கைகளை முடித்திருந்தார்கள். ஆனால் மெட்ரோ திட்டத்திற்கான நிதி கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படவில்லை. ஆகவே அதற்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த சந்திப்பின் போது முக்கியமாக வைக்கப்பட இருக்கிறது. ஏனென்றால் இந்த திட்டத்தில் தற்போது தமிழக அரசினுடைய நிதியால் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 22,228 கோடி ரூபாயை இதற்காக தமிழ்நாடு அரசு செலவழிக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடனாக 33,593 கோடி ரூபாய் தமிழக அரசு வாங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசினுடைய பங்கை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் முக்கிய கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 2,250 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறை திட்டத்திற்காக வழங்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு பல மாநிலங்களுக்கு, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கான அந்த நிதி தற்போது வழங்கப்படாமல் இருக்கிறது. அதாவது ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தினால் மட்டுமே அது குறித்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று தொடர்ந்து ஒன்றிய அரசு கூறி வருவதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் இந்த நிதி வழங்கப்படவில்லை. ஆகவே தமிழ்நாட்டுக்கு தேவையான பள்ளி கல்வி துறை சார்ந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வி துறையில் சிறப்பாக பல ஆண்டுகளாகவே செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து பள்ளி கல்வித்துறைக்கு செயல்பாடுகள் எந்த முடக்கமும் இல்லாமல் செயல்படுவதற்கு ஏதுவாக இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுக்கிறார். மும்மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டில் இல்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் கல்வி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்பதை தெரிவித்து நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டாலும் கூட பல்வேறு நிபந்தனைகள் விடுவிக்கப்படுகின்றன. கைப்பற்றப்பட்ட படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை. அதனை இலங்கை அரசு ஏலத்தில் விடுகிறது. அவர்கள் அதனை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இலங்கை மேற்கொண்டு வருகிறது. தற்போது அங்கு புதிய அரசு பதவியேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்துகிறார். இதுபோன்ற தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவர் பிரதமருடன் எடுத்துரைத்துள்ளார். ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன். அண்மை செய்தி. டெல்லி பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்துகிறார்.
சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கான 7,425 கோடி ரூபாயை வழங்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்துகிறார். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குமாறும் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்துகிறார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த ஆலோசனை எடுப்பது குறித்தும் முதலமைச்சர் பிரதமருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.